ஆலய பிரவேசம் சி.என். அண்ணாதுரை சென்னை வானொலியில் ஆற்றிய சொற்பொழிவின் வாசிப்பு வடிவம். தமிழ்நாட்டிலே எங்கு பார்த்தாலும் சிற்பிகளின் சிந்தனையை சிறப்புற விளக்கிடும் எழில் மிகுந்த கோயில்கள் உள்ளன. முடியுடைய மூவேந்தர்களும் பல்லவரும் கட்டிய ஆலயங்கள், அவை ஒன்றுக்கொன்றும் சிறப்புகள் மகிமைகள் கூறப்பட்டுள்ளன. பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்று புகழப்படுகின்றன. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு அற்புதம் கூறப்படுகிறது. தாயுமானார், தயாபரர், தீராத வல்வினையை தீர்த்தவர், தில்லையில் திருநடனம் புரிபவர், திருவரங்கத்து அண்ணல் என்ற பெயரினாலேயே பொருட்செறிவும் வைத்து பேசப்படுகிறது. பாடல் கேட்டு கதவு திறக்கப்பட்ட கோயில், படிக்காசு கிடைத்த கோயில், தூது சென்ற தலம் என்று பல்வேறு மகிமை கதைகள் கூறப்படுகின்றன. அதாவது ஆலயங்கள் ஏராளமாக உள்ளன. அவைகளின் அழகும் மகிமையும் பேசப்படுகின்றன. அங்கு சென்று சேவிப்பது இகபர சுகம் தரும் என்று பேசப்படுகிறது. கோயிலில்லா ஊரிலே குடியிருக்கவே வேண்டாம் என்பது பழமொழி. திருக்கோயிலை வலம் வராத கால் என்ன காலோ, ஐயனை சென்று காணாத கண் என்ன கண்ணோ என்று பஜனைகள் நடக்கின்றன. தூய்மையின் இருப்பிடம் என்று கூறப்படுகிறது. இவ்வளவு கூறிவிட்டு ஏடுகளை இதற்காக குவித்துவிட்டு இறைவனின் இல்லங்களை எங்கும் எழுப்பிவிட்டு அவற்றின் அருமை பெருமை, அங்கு போக வேண்டியதின் அவசியம், போனால் ஏற்படும் பலன் ஆகியவற்றை பாட்டாகவும் கூத்தாகவும் படமாகவும் எடுத்து காட்டிவிட்டு கேட்டதும் மக்களுக்கு ஓர் ஆவல், பற்று, பாசம் ஏற்படும்படி செய்துவிட்டு ஆசையை தட்டி எழுப்பிவிட்டு வீணையை மீட்டத் தொடங்கியதும் இசை கேட்க வருபவனின் காதுகளை அடைப்பது போல எழில்மிகு சித்திரத்தை தயாரித்து காணவாரீர் என்று அனைவரையும் அழைத்து காணவரும் சிலரின் கண்களை கட்டியிருப்பது போல பழச்சாற்றின் இனிப்பை கூறிக்கொண்டு பருக கொஞ்சம் தருக என்று கேட்பவனை விரட்டுவது போல ஆலயங்களுக்கு மகிமையும் பலனளிக்கும் சக்தியும் இருப்பதை கூறிவிட்டு அங்கு வரக்கூடாது, நுழையக்கூடாது என்று சிலரை அல்ல, ஏறக்குறைய 8 கோடி மக்களை தடுத்து வருகிறோம். இன்று நேற்றல்ல, தலைமுறை தலைமுறையாக அவர்கள் ஏதோ குற்றம் செய்ததற்கு தண்டனையாக அல்லது தமக்கு இழைக்கப்படும் கொடுமையாக நம்மை தண்டிக்கும் சக்தியை பெறாத ஒரே காரணத்தால் இது முறையா, நீதியா, தர்மமா, நெடுநாட்களுக்கு செல்லுமா? இவை கேள்விகள் அல்ல. எண்ணத்தில் கபடமில்லாத எவருக்கும் இருக்கும் இருதய துடிப்புகள். பொருளை காட்டி மறைப்பார் குழந்தைகளிடமிருந்து பெற்றோர். நாமோ புனித ஸ்தலங்களின் பெருமையை கூறி பூட்டியிடுகிறோம். அங்கு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் வரக்கூடாது என்று. ஏன்? முடிந்தது செய்து வந்தோம் என்பதுதான் உண்மையான காரணம். மற்ற காரணங்கள் மனதிலே எழும் அலைகள், உண்மையல்ல. பயனும் பெருமையும் இருப்பதாகவும் ஒரு இடத்தை குறிப்பிட்டு அதே இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினரை நுழையக்கூடாது என்று சொன்னால் எவ்வளவு வேதனை இருக்கும்? கூறும் நமக்கு எவ்வளவு கடினமான மனது இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பாருங்கள். இன்றிரவு உங்கள் கையை மூடிக்கொண்டு உங்கள் வீட்டு கொஞ்சு மொழி குழந்தையை கூப்பிட்டு, தம்பி, கைக்குள்ளே ஒரு அருமையான வஸ்து இருக்கிறது, பளபளப்பானது, யாருக்கும் கிடைக்காது என்று கூறுங்கள். கூறிக்கொண்டே அந்த குழந்தை, அண்ணா அதை எனக்கு கொடேன் என்று கொஞ்சி கேட்கும்போது, தர முடியாது, உனக்கல்ல அது, தரமாட்டேன் என்று கூறி பாருங்கள். நீங்கள் படுகிற பாடு தெரியும். நானும் தான். எத்தனையோ கிள்ளுகளோ, எவ்வளவு மல்லுகளோ, அழக்கூட செய்யும் குழந்தை. அம்மா அவசரமாக ஓடி வந்து குழந்தையை அணைத்து கொண்டு, பொல்லாத விளையாட்டு என்று கூறி நமது கரத்தை பிடித்து இழுத்து குழந்தையை ஏமாற்றாதீர்கள் என்று கோபிப்பார்கள். குடும்பத்தை பொறுத்த மட்டிலே இதிலே ஒரு வகை குதூகூலம் கூட இருக்கும். குழந்தையின் உள்ளத்திலே எவ்வளவு வேதனை ஏற்பட்டிருக்கும் தெரியுமோ? குழந்தையின் மனமே இப்படி. நாம் செய்து வரும் கொடுமை 8 கோடி மக்களுக்கு. இறைவனின் இல்லத்தின் அருமைகளை கூறிக்கொண்டே அந்த இடத்தில் மட்டும் நீ வரக்கூடாது என்று கூறுகிறோம். சரியா என்று யோசித்து பாருங்கள். பக்தர்களை பரமன் வாழும் இடத்துக்கு செல்ல ஒட்டாமல் தடுப்பது சேயை தாயிடமிருந்து பிரிப்பது போன்ற பாதகம் என்று இதோபதேசம் செய்து பார்த்தாயிற்று. இந்து மார்க்கத்தின் இந்நாள் இருக்கும் இந்த தீண்டாமை அந்நாளில் ஆன்றோர் வாழ்ந்த விதம் வேறு, சான்றோரெல்லாம் தீண்டாமையை கையாண்டதில்லை என்று விளக்கம் கூறியாகிவிட்டது. எந்த இந்து மதத்தில் அந்த மக்கள் இருப்பதாக கூறி பெருமைப்பட்டு புள்ளி விவரம் காட்டி பூரிக்கிறோமோ
அதே மதத்தில் இருக்கும் மக்களை மதத்தின் ஊற்றாக கருதப்படும் கோயிலிலேயும் அனுமதிக்காதிருப்பது மனப்புண்ணை, ஆற்ற முடியாத புண்ணை ஏற்படுத்திவிட்டது. இதனை ஆற்றிக்கொள்ள அந்த மக்களில் சிலர் சிலுவை சூரணமோ இஸ்லாமிய முறையையோ நாடுகின்றனர். இந்து சமுதாயம் குறைந்து வருகிறது என்ற யூகம் கூறியாகிவிட்டது. வீரம், தியாகம், கடமை, பக்தி என்னும் பல்வேறு உணர்ச்சி நரம்புகளை மீட்டி பார்த்தாகிவிட்டது. நந்தனாரை, திருப்பனாழ்வாரை மக்களுக்கு கவனப்படுத்தியாகிவிட்டது. ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் அவர் கண்டீரியாம் வணங்கும் தெய்வமாமே என்று பாசுரம் பாடி பார்த்தாகிவிட்டது. வேறு நாடுகளிலே தேவையில்லாத தீங்கு தருவதான முறையை மாற்ற எடுத்துக்கொண்ட முயற்சியை விட இங்கு நம் நாட்டில் தீண்டாமை ஒழிப்புக்காகவும் திருக்கோயில் திறப்புக்காகவும் எடுத்துக்கொண்ட முயற்சி மிக அதிகம். ஜாதி மதங்களை பாரோம், உயர் ஜன்மம் இந்த தேசத்தில் எய்தினர் ஆயின் வேதியர் ஆயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தவர் ஆயினும் ஒன்றே என்ற பாடலை எத்தனையோ ஆயிரம் மேடைகளில் பாடி காட்டியாகிவிட்டது. வியாசரின் உண்மை கருத்து, பராசரின் பரந்த நோக்கம், வேதத்தின் சாரம், உபனிஷத்தின் உண்மை என்று தத்துவார்த்தங்களை பேசி பார்த்தாகிவிட்டது. எத்தனை மாநாடுகள், எவ்வளவு அறிக்கைகள், சத்தியாகிரகங்கள், உண்ணாவிரதங்கள், கிளர்ச்சிகள் இந்த மாசு துடைக்க ஏற்பட்டன. ஏற்பட்டும் ஆம், பெருமுச்சுடன் தான் பேசித்தீர வேண்டியிருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மனை காண முடிகிறது, அரங்கநாதரை சேவிக்க முடியாது. பழனி ஆண்டவரை பார்க்க முடியும், திருமலையப்பனை தரிசிக்க முடியாது. நந்தனுக்கு முந்தி தந்த தில்லை சபேசன் பெருமையை நவரசங்களுடன் எடுத்து கூறுவரே அன்றி அவரை காண முடியாது. பரிதாபம். மக்களிடையே காட்டிய பேத உணர்ச்சி இன்று கடவுள் வரை சென்றுவிட்டது. காண அனுமதிக்கும் சாமி சில, காணக்கூடாத கடவுள் சில எனும் நிலைமை வந்துவிட்டது. ஏன், யார், யாரை கேட்பது? அறிவு ஆண்மையை பார்த்து கேட்க வேண்டிய அவசரமான கேள்வி இது. இடையிடையே சில இடங்களில் சில கோயில்கள் திறந்துவிடப்பட்டன என்ற செய்தி வர காண்கிறோம். ஆந்திர நாட்டவரும் சட்டசபை அங்கத்தினருமான PS மூர்த்தி என்பவர் ஆதி திராவிடரை திருப்பதி மலைக்கு அழைத்து செல்ல போவதாக அறிவிக்கிறார். வைதிகர்கள் எதிர்க்கத்தான் எண்ணுகிறார்கள். ஆனால் இன்று அந்த பழைய நாள் பரபரப்பும் பதபதைப்பும் இல்லை. ஆனால் பழைய நாட்டு கோட்பாடுகளின்படியே நடக்க வேண்டும் என்று எண்ணும் வைதிகர்களின் மனப்பான்மை அடியோடு மாறிவிட்டது என்று கூறிவிட முடியாது. திகைப்பு, திகில், தடுத்தே தீர வேண்டும் என்ற போக்கு, இதனால் சர்வநாசம் சம்பவிக்குமோ என்ற சஞ்சலம் இன்று குறைந்து கொண்டு வருகிறது. ஆனால் அடியோடு மனமாறுதல் ஏற்பட்ட பிறகுதான் ஆலய பிரவேசம் சாத்தியமாகும் என்று கூறுவது ஆண்மை, அன்பு, அறிவுடைமை ஆகாது. எனவே சட்டம் தேவை. அதை விளக்க ஒரு பிரசார திட்டம் தேவை, அவசரமாக தேவை. ஆலயங்களில் முன்னாள் இந்நாள் நிலைமை, அதனால் ஏற்படும் பலன், யாருக்கு எந்தெந்த வகையான பலன் உண்டாகிறது என்பவை தனி பிரச்சனைகள். அதுபோன்றே ஆதி திராவிடர்கள் முன்னேற ஈடேற என்னென்ன வழி? ஆலய பிரவேசம் ஒன்று மட்டும் அவர்களின் கஷ்டத்தை போக்கிவிடுமா என்பவையும் தனி பிரச்சனைகள். இப்போது நான் கூறுவது அந்த தனி பிரச்சனைகளை பற்றி அல்ல. இந்நாட்டிலே ஆலயங்கள் உள்ளன, ஆதி திராவிடர்களும் இருக்கின்றனர். ஆலயங்களிலே நாம் போகலாம், அவர்கள் வரக்கூடாது என்று நாம் கூறுகிறோம். நாமே யாரை ஆலயங்களுக்குள் வரக்கூடாது என்று தடுக்கிறோமோ அவர்களை தாய் நாட்டு மக்கள் என்றும் சகோதரர்கள் என்றும் கூறுகிறோம். நாட்டு மக்களின் கணக்கை பற்றி பெருமையாக 40 கோடி பேர் நாம் என்று பேசும்போது கிட்டே வராதே, எட்டி நில் என்று கூறி தடுக்கிறோமே, அவர்களின் தொகை 8 கோடி என்பதை மறந்தே விடுகிறோம். 5இல் 1 பாகம் பஞ்சேந்திரியத்தில் 1 பழுதாகிவிட்டது போல நாட்டை கேட்டினில் ஆழ்த்துகிறோம். ஆலயங்களிலே பல வகையான சீர்திருத்தம் வேண்டும் என்று பேசுபவர்களை கூட அங்கு ஆதி திராவிடர்கள் வருவதை தடுக்கிறார்கள். அதுபோலவே ஆதி திராவிடர்களுக்கு கல்வி, சுகாதார வசதி செய்து தர வேண்டும் என்று அன்புடன் பேச தயாராக இருப்பவர்கள் கூட அவர்களுக்கு கோயில் பிரவேசம் கூடாது என்று பேசுகின்றனர். இந்த விசித்திர மனப்பான்மைக்கு காரணம் இருக்கிறது. அர்த்தமற்றதல்ல இந்த போக்கு. உபகாரம் செய்ய சம்மதிக்கிறார்கள், உரிமையை தருவது என்றால் சங்கடப்படுகிறார்கள். உபகாரம் செய்வது சுலபம், உரிமையை தருவது கஷ்டம். உபகாரம் செய்வதிலே காட்ட வேண்டிய தியாக உணர்ச்சி குறைவு, தீரமும் குறைவுதான். ஆனால் உரிமையை தருவதற்கு தியாக உணர்ச்சியும் தீரமும் அதிகமாக தேவை. உபகாரத்தை பெறுபவர்களும் தருபவருக்கும் இடையே ஏறத்தாழ அடிமை எஜமான் என்ற நிலைதான் இருக்கும். உரிமை தருவது பெறுவது என்பது இந்நிலை அல்ல. இருவருக்கும் சமநிலை, சம அந்தஸ்து ஏற்பட செய்கிறது.
உபகாரம் ஐயோ பாவம் என்ற உணர்ச்சியின் விளைவு. உரிமை ஏன் என்ற முழக்கத்தின் விளைவு. எனவேதான் சம்மதிப்பதில்லை. தீண்டாமை முறை உரிமையை பறிக்கும் சூது. தீண்டாமை எவ்வளவு வேதனையான வேடிக்கை இது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கெட்ட பொருளை தொடக்கூடாது. குப்பை, கூளம், நாற்றப்பொருள் ஆகியவைகளிடம் நிச்சயமாக தீண்டாமை அனுஷ்டிக்கத்தான் வேண்டும். அக்னி திராவகம், வெடிகுண்டு, விஷம், சீரும் நாகம், கொட்டும் தேள், இன்னும் பல பல உண்டு ஆபத்து தரக்கூடியவை. அவைகளை தீண்டாதிருக்க வேண்டும். நியாயம் அது. ஆனால் பல கோடி மக்களை, தாய் நாட்டாரை, மூதாதையர் காலம் முதற்கொண்டு நம்முடன் வாழ்ந்து வருபவர்களை தீண்ட மாட்டோம் என்று கூறுவது, தீண்டாமை அனுஷ்டிப்பது எவ்வளவு வேதனை, எவ்வளவு அர்த்தமற்றது என்பதை எண்ணி பார்க்கும் எவரும் இனியும் அந்த கொடுமை இருக்க வேண்டும் என்று வாதாட முடியாது. தீண்டாமையால் இன்ன நலன் விளைந்தது, விளைகிறது, விளையும் என்று கூறவும் முடியாது. அதற்கு மாறாக தீண்டாமையால் ஏராளமான கேடுகள் விளைந்திருப்பதை காட்ட முடியும். விவரமாக விளக்கக்கூட வேண்டியதில்லை. 8 கோடி பேர் உள்ள தீண்டாதோர், அவ்வளவு பேருக்கும் மனப்புண் உண்டாக்குகிறோம். இதைவிட கேடு என்ன வேண்டும்? தயை, தர்மம், அன்பு, நேசம் முதலிய பண்புகள் நாட்டு மக்களிடம் வளர வேண்டும். அதுதான் நாகரீக வாழ்வு, வாழ்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் என்றெல்லாம் அறிஞர்கள் கூற கேட்டு அகமகிழ்கிறோம். விவேகானந்தரின் உபதேசத்தை புகழ்கிறோம். வடலூர் ராமலிங்கரின் சமரச சுத்த சன்மார்க்கத்தை வாழ்த்துகிறோம். ராஜாராம் மோகன் ராய், தயானந்தர் ஆகியோருக்கு விழா நடத்துகிறோம். நம்முடைய நாட்களிலேயே ஹரிஜன் நிதிக்கு பணம் கூட தருகிறோம். ஆனால் தீண்டாமையை அறவே ஒழிக்க வேண்டும் வாரீர் என்று அழைத்தால் தர்மம், தயை, அன்பு, நட்பு முதலிய குணங்கள் எல்லாம் ஓட்டுக்குள் மறைந்து கொள்ளும் ஆமைகளாகி விடுகின்றன. எங்கிருந்தோ கிளம்பி வைதிகம் என்னும் நாகம் சீறுகிறது. அதை அடக்க அறிவாயுதம் வேண்டும். கள்ள கையப்பக்காரன் கரம் குப்புகிறான். விபச்சாரி விபசேக அபிஷேகம் செய்கிறாள். குடியெடுப்பவன் கும்பாபிஷேகம் செய்கிறான். கொள்ளை லாபம் அடித்தவன் வெள்ளி ரிஷபம் செய்து வைக்கிறான். ஒழுக்க குறைவு உள்ளோர், அழுக்கு மனம் படைத்தோர், இழுக்கான வழி செல்பவர்கள் ஆலயங்களில் நுழைய முடியாதபடி தடை உண்டா? இல்லை. ஆனால் ஆதி திராவிடரை மட்டும் ஆலயத்திற்குள் வரக்கூடாது என்று தடுக்கிறோம். நியாயமா? அல்ல என்றுதான் தெரிகிறது. ஆனால் என்றுதானே பதில் கூறுகிறீர்கள். ஆனால் என்று அநேக காலமாக கூறி வந்தாகிவிட்டது. நண்பர்களே, ஆனால் என்பதை மறந்து ஆகையால் தீண்டாமை கூடாது, ஆலய பிரவேசம் அவசியம்தான் என்று அச்சத்தை விட்டு தீர்ப்பளியுங்கள். ஆனால் என்று நெகிழ்ந்த நிலையிலே தான் மக்கள் பேசுகிறார்கள். அதற்கு அர்த்தம் கோயிலுக்குள் தீண்டாதாரை விடக்கூடாது என்பதல்ல. ஆனால் சர்க்கார் சட்டம் செய்து விடட்டுமே என்றுதான் மக்கள் கூறுகிறார்கள் என்று. சர்க்கார் என்ன வேண்டும்? மக்களின் மனம் இன்று அத்தகைய சட்டமே தேவைப்படாத அளவுக்கு பண்படவில்லை. ஆனால் அத்தகைய சட்டம் வருவதை தடுத்தே ஆக வேண்டும் என்ற மனநிலை இல்லை. இந்த சமயம்தான் கோயில் நிலைவுக்கான சட்டம் செய்யும் சரியான சமயம் என்று சர்க்காருக்கு கூறுகிறேன், பிரஜை என்ற முறையில். இதுபோன்ற தலைவர்களின் உரைகளை கேட்க தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.